உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் திருப்பதி லட்டு விவகாரத்தில் பரிகார விரதமிருந்து திருப்பதிக்கு நடைபயணம் மேற்கொண்டார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஆந்திர அரசியலை உலுக்கிய திருப்பதி லட்டு கலப்பட விவகாரம் ஆந்திராவை கடந்து தேசிய அரசியலிலும் எதிரொலித்தது. ஒட்டுமொத்த அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய திருப்பதி லட்டு விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து வந்த நிலையில் திருப்பதி லட்டில் விலங்குகளின் கொழுப்பை சேர்த்து பெரிய பாவம் செய்துவிட்டதாகவும் இதற்கு பரிகாரமாக 11 நாட்கள் விரதம் மேற்கொள்ள உள்ளதாக கூறி விரதத்தை தொடங்கினார் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண். சொன்னபடியே 11 நாட்கள் விரதம் மேற்கொண்டவர் தனது விரதத்தை முடித்துக் கொண்டு திருப்பதி கோவிலுக்கு அலிப்பிரி மலைப்பாதை வழியாக நடைப்பயணம் மேற்கொண்டார். 3500 படிகளை கடந்து சென்றவரை பலர் சூழ்ந்து கொண்டு வந்த நிலையில் பாதியிலேயே அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மூச்சு விடவே சிரமப்படும் நிலை ஏற்பட்டது. உடல் முழுக்க வியர்வையால் நனைந்திருந்த அவர் வழியிலேயே ஆங்காங்கே அமர்ந்து பயணத்தை மேற்கொண்டார். அவருடன் வந்தவர்கள் அவருக்கு தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்த கடும் முதுகு வலியிலும் பயணத்தை தொடர்ந்தார். இந்த காட்சிகள் இணையதளத்தில் வைரலானது. மேலும் பவன் கல்யாணுக்கு ஆஸ்துமா மற்றும் முதுகுவலி பிரச்சனை இருப்பதாக குறிப்பிட்டு ரசிகர்கள் பலர் அவரது ஆரோக்கியம் குறித்து கவலை தெரிவித்து வந்தனர். இரவு முழுவதும் பல இன்னல்களை கடந்து அவர் தனது நடைப்பயணத்தை தொடர அவருடன் கோவிந்தா கோஷம் எழுப்பியவாறு பயணத்தை மேற்கொண்டனர் உடனிருந்தவர்கள். நடைப்பயணம் முடிந்து மலையேறிய பவன் கல்யாண் தனது மகள்கள் ஆத்யா, போலேனாவையும் அழைத்து வந்துள்ளார். பவன் கல்யாணின் மனைவி ஆனா லெஷ்னேவாவுக்கு பிறந்த போலேனா ஹிந்து அல்லாதவர் என்பதால் சுவாமி தரிசனத்திற்கு முன்பு பிரமாண பத்திரத்தில் கையெழுத்திட்டார். மகள் போலேனா 18 வயதுக்கு உட்பட்ட பெண் என்பதால் பவன் கல்யாணும் மகளின் பிரமாண பத்திரத்தில் கையெழுத்திட்டார். இக்காட்சிகள் இணையதளத்தில் வைரலாகி வரும் நிலையில் ஆந்திர அரசியல் களத்திலும் தனி கவனம் பெறுகிறது. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.